இன்றைக்கி டேஸ்டியான தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூடான சாதத்தில் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். லஞ்ச் ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வரமிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து அந்த தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியாக தான் ஆகும். அதே டைம் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேர்த்த உப்பே கரெக்டாக தான் இருந்தது, அதனால் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு தாளித்த தயிர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.